திருச்சிற்றம்பலம். திகட சக்கர செம்முகமைந்துளான் சகட சக்கர தாமரை நாயக நகட சக்கர விண்மணியாவுரை வியட சக்கர மெய்ப்பதம் போற்றுவாம். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி எவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகுஞ்சவள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கவேல் போற்றி போற்றி. நாங்கள் இன்றைக்கு கந்தபுராண வசனத்தின் தொடர்ச்சி படிச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நினைக்கிறேன் சூரவன்மன் வதைப்படலம் தொடங்குறோம். சூரவன்மன் வதைப்படலம். சூரவன்மன் சுப்பிரமணிய கடவுளோடு தான் போர் செய்ய நினைத்து 1000 கோடி ஒற்றுவர்களை நோக்கி, என்னுடைய 1008 அன்னங்களிலும் உள்ள சேனைகள் எல்லாவற்றையும் விரைவிற்கொண்டு வருதீர் என்றான். தூதுவர்கள் நன்றென்று வணங்கி மிகுந்த வேகத்தோடு அண்டங்கள் தோறும் போய் சூரவன்மனுடைய பணியை தெரிவிக்க அங்குள்ள அசுரத் தலைவர்கள் சதுரங்க சேனைகளோடும் அண்டங்களோடும் உள்ள வாயில்களால் இவ்வண்டத்தில் வந்தார்கள். அப்படி அவர்கள் வந்து நெருங்குதல் விஷ்ணு பிரமாவோடு மாறுபட்டு உலகத்து உயிர்கள் எல்லாவற்றையும் விழுங்க அவைகள் அவருடைய உந்திக்கபலத்தின் வழியே தோன்றுதலையும் பஞ்சபூதங்களும் அவற்றிலுள்ள உயிர்களும் புவனங்களும் வேதாகமங்களும் பிறவும் சிருட்டி ஆரம்ப காலத்திலேயே சிவபெருமானுடைய பாதார விந்தங்களினின்று உதிப்பதனையும் போன்றது. இவ்வாறாக 1008 அண்டங்களின் வாயில்களாலும் அவுண சேனைகள் வருதலும் சூரியனுடைய கிரணங்கள் மறைந்தன. அக்னி நடுங்கினான். வாயுவும் மெய் வியர்த்து நெருக்கமுற்று அயர்ந்தான். அச்சேனைகளின் ஒளியால் உலகங்கள் எல்லாம் நடுங்கின. காரியமேனி ஒளியினால் ஆகாயம் இருண்டன. பூதூளியால் சமுத்திரங்கள் வற்றின. அவர்கள் கால்களை பேர்த்து வைத்து நடத்தலால் அண்டங்களும் பிளந்தன. இவ்வாறா வந்து கூடுகின்ற சேனையை நோக்கி தேவர்கள் மெய்குலைந்து ஓடுவதற்கு இடமின்றி நின்றிறங்கினார்கள். இந்திரன் இறந்தவன் போல மருண்டான். பிரம்மாவும் விஷ்ணுவும் முடிவது என்னையோ என்று நினைத்தார். அவன சேனைகள் பூமியிலும் ஆகாயத்திலும் திக்குகளிலும் சமுத்திரங்களிலும் மலைகளிலும் வழிகளிலும் பாதாளங்களிலும் மற்ற இடங்களிலும் சிறிது வெளியிடமின்றி நெருங்கி சென்றன. அச்சேனைகளை செல்லுதற்கிடம் பெறாமையினால் பிரமபதம், விஷ்ணுபதம், முனிவர்களுடைய உலகம், இந்திரலோகம், சூரியன் முதலாயினோர் செல்லும் இடங்கள் முதலாகிய மேலுலகங்களிலும் பாதாளங்களிலும் நின்றன. அண்டங்களிலிருந்து வந்த கொடிப்படைகள் சென்றவிடம் 100 கோடி யோசனை என்று அறிஞர்கள் சொன்னார்கள். அவற்றின் பின் வருகின்ற மற்ற சேனைகளின் பெருமையை யார் சொல்லுவார்? சில்வாள் நாளையுடைய பிறர் பெற்ற செல்வம் போல விரித்து சொல்ல இது சிறுமையுடையதோ? சூரபன்முடைய சேனைகள் அறிஞர்கள் சொல்லிய பெரிய எண்களிலும் அடங்கா. இதற்கு சொல்லுவதற்கும் ஒன்றுமில்லை. முன் செல்லும் தூசிப்படை பஞ்சபூதங்களும் பல உருவங்களை எடுத்து உயிர் பெற்று வந்தால் அவற்றையொக்கும். அத்தூசிப்படைகள் மகேந்திர நகரத்தை மூடி வண்டங்களின் இடங்களில் எல்லாம் இமப்பொழுதில் நிறைந்தன. மற்ற அண்டங்கள் தோறும் இருந்து இவ்வண்டத்தில் வருகின்ற ஏனை படைகளின் மீதியை யார் சொல்லுவார்? இவ்வாறு சேனைகள் வருதலும் ஒற்றுவர்கள் போய் சூரபன்மனுடைய கால்களை வணங்கி, மகாராஜனே, உன்னுடைய சேனைகள் இங்கே வந்தன. தூசிப்படை முன் சென்று அண்டத்தை நெருக்கின என்றார்கள். சூரபன்மன் அதனை கேட்டு நன்றென்று இருக்கியை விட்டு எழுந்து மாளிகையினுட்போய் ஸ்நானம் செய்து ஐவகை உணவோடு அறுசுவை பொருந்திய அன்னத்தை உண்டான். அது நஞ்சோ மருந்தோ. நெத்தியிலே விபூதியை அணிந்தான். உடம்பிற்கள பஞ்சாந்தை பூசினான். குடுமியில் மாலை சூடினான்.
முன்னணி இருந்த வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் மாற்றி வேறு வேறு நல்லனவாக தரித்தான். சிவப்படைக்கலத்தையும் மற்றோர்களுடைய படைக்கலங்களையும் 1000 கோடி தேர்களிலே வைத்து அத்தேர்களையும் சிங்கவாகனத்தையும் இந்திரஜாலத்தேரையும் பரிசனர்களாகிய அவுணர்கள் கொண்டு செல்லும்படி பணித்தான். அதன்பின் சூரபன்மன் தன் பக்கத்தில் வருகின்ற தேர்ப்பாகர்களுடைய கூட்டத்தை பார்த்து உயர்ந்த தேர்னை கொண்டு வருதீர் என்று பணித்தான். அவர்கள் நன்றென்று வணங்கி 70,000 சிங்கங்களையும் 70,000 குதிரைகளையும் 70,000 பேய்களையும் பூட்டி ஒரு தேரை அலங்கரித்தார்கள். அத்தேர் பூமியினும் பெரிய இடத்தை உடையது. அதனை சூழ்ந்த புற வேலைகளைப் போல ஒளிப்பது. பிரிதிவி அண்டம் 1000 கோடியையும் தன்னிடத்தே சுமந்து கொண்டு நிற்கும் வெளியையுடையது. சிங்கக் கொடியையுடையது. பிரசாண்ட மாருதத்திலும் பிரசண்ட மாருதத்தினும் முந்தி செல்வது. செல்லும் விசையினால் அட்டதிக்கு மலைகளும் சுழலவும் சூரியர்களும் குளிரவும் வடவாமுகாக்கினிகளும் அழியவும் செய்வது. 7 கடல்கள் அவற்றின் இடையிடையே உள்ள தீவுகளும் சக்கரவாளகிரியும் பொருந்தினாற் போல பல மணிகள் இழைத்த ஓவிய பத்திகள் அமையப்பெற்ற உருளைகளையுடைய ஓரண்டத்தை போல்வது. சூரபன்மன் யாகாக்கினியிலிருந்து எழுந்த பொழுது அவனுடன் தோன்றியது. பகைவர்கள் புறங்கொடுக்கும்படி துரத்துவது. பிரம கற்பத்திலும் அழியாதிருப்பது. அளவில்லாத படைகளை தாங்கியது. தேவர்களுக்குள்ள வலிமை முழுவதையும் கொண்டது. சிவபெருமான் முன்னாளில் கொடுத்த இந்திர ஜாலத்தேரையும் ஒத்தது. மிகுந்த அழகிற் சிறந்தது. இத்தன்மையதாகிய தேரை பாகர்கள் கொண்டு வந்து சூரபன்மனுக்கு முன்னே விடுத்தார்கள். அவன் அதில் இவர்தான் அவுணர்களை வெற்றி அடைகுதி என்று வாழ்த்தி பூமலை பொழிந்தார்கள். பாகர்கள் அத்தேரில் ஏறி சூரபன்மனுடைய ஆணையினால் அதனை செலுத்தினர். வாத்தியங்கள் முழங்கின. அவுணர்கள் ஆர்த்தார்கள். பணிவிடைக்காரராகிய அவுணர்கள் சூரபன்மனுடைய கீர்த்தியும் ஆணையும் அவனைத் தொடர்ந்து மங்களத்தன்மையாகிய உருவத்தோடு சூழ்தல் போல படிக்க கண்டி அடைப்பை வெண்கொற்ற குடை சாமரம் முதலிய உபசாரங்களை கொண்டொழுகினார்கள். சூரபன்மன் நகரத்தின் எல்லையில் பொருந்திய கோபுர வாயில்களை நீங்கி 1000 கோடி வீதிகளை கடந்து தேரோடு முதல் கடை வாயிலில் வந்தான். அவன் அங்கே வருதலை பார்த்து அவனு சேனைகள் ஆரவாரித்தன. அச்சேனைகள் பாட்கடலில் நின்று நஞ்சு எழுந்து சென்றாற் போல ஒளித்து கொண்டு செல்ல அப்பேரத்தை லாற்றமையால் பூமி சலித்தது. நிசாலம் கல்லிசை பேரி கொம்பு தன்னிமை முரசம் தாகளம் துடி முதலிய வாத்தியங்கள் ஒழித்து சென்றன. செங்குச்சிகளையுடைய அவுணசேனா வள்ளங்களில் எழுந்த பூதூளி வடவா முகாக்கினி சமுத்திரத்தை மேற்கொண்டெழுந்த பொழுது அதிலிருந்து எழும் புகையை போன்றது. வானுலகத்திலும் பூவுலகத்திலும் திக்குகளிலும் கடல்களிலும் நீக்கமின்றி பூலிகள் நெருங்கி எங்கனம் பின் பனி மூடினது போன்றது. பூதூளிகள் அந்நகரிலுள்ள அகிற்புகையோடும் பொச்சுண்ணத்தோடும் கலந்து மேற்போவது. மேகங்கள் சமுத்திரத்தை பெருகி மின்னலோடு செல்லுதலை போன்றது. ஜானைகளிலும் தேர்களிலும் உள்ள வெண்கொடிகள் பூதூளி நெருங்கிய ஆகாயத்தில் செல்லுதல். கார்காலத்திலே கொக்கின் வரிசைகள் மழைத்துளி வீழ்கின்ற இடங்களில் பறக்கும் தன்மை போன்றது. சைனியங்களுடைய நெருக்கத்தால் இருண்டாக சூரபன்மன் அதனை அறிந்து அண்டங்கள் தோறும் உள்ள சூரியர்களை அழைக்க அவர்கள் வந்தாற்போல குடை நிறைகளெங்கும் நெருங்கின. குதிரைகளும் ஜானைகளும் உமிழ்கின்ற லீலாலி நீரும் மத ஜலமும் இப்பூவுலகம் எங்கும் ஆறு போல பாய்தலாற் சூரபன்மனுடைய சேனைகள் ஆகாயத்தில் அன்றி பூமியிலே செல்லுதற்கரியனவாயின. இவ்வாறு சேனைகள் நெருங்கிச் செல்ல மைனாகம் மேரு மலையில் ஏறி வந்தாற் போல சூரபன்மன் பொன்மயமாகிய தேரில் ஏறி போர்க்களத்தை அடைந்தான். அவனுடைய தூசிப்படைகள் பூமியிலும் வானிலும் நெருங்கி சுப்பிரமணிய கடவுளுடைய பாசறையை சூழ்ந்தன. தேவர்கள் யாவரும் அப்படையின் நெருக்கத்தை பார்த்திரத்த கண்ணீர் வடிய அரற்றி அஞ்சினார்கள். இந்திரன் வருந்தினான். பிரம விஷ்ணுக்கள் வனம் மிம்மினர். வீரர்கள் மனம் புழுங்கினர். பூதர்கள் நெருப்பில் இடப்பட்ட விட்டிற் பறவைகள் போல ஏங்கினார்கள். தனவாசி. அப்பொழுது பிரமாவும் விஷ்ணுவும் இந்திரனும் மற்றைய திக்கு பாலகர்களும் சுப்பிரமணிய கடவுளுடைய திருவடி தாமரைகளை வழங்கி மிகப்பெரிய சூரபன்மன் தேரின் மேற்கொண்டு 1008 அண்டங்களிலும் இருந்து வந்த
அளவில்லாத சேனைகளோடும் போர் செய்யும்படி வந்தான். முன் வந்த தூசிப்படை நம்முடைய பாசறையை நெருங்கியது என்றார்கள். திவ்ய சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கும் சுப்பிரமணிய கடவுள் அதனை கேட்டு திருப்புன்முறுவல் செய்து வாயுவை குறிப்பினோடு பார்த்தருளினார். அவன் அதனை மறைந்து முட்கோலையும் கயிற்றையும் தாங்கி மனவேகம் என்னும் தேரை விரைவில் அவருடைய திருமுன்னே கொண்டு வந்து விடுத்தான். முருகக்கடவுள் விரைவில் எழுந்து மழு குவிசம் சூலம் வேல் வாள் பரிசை சக்கரன் தண்டு எழுவில் அம்பு கைவேல் ஆகிய இவற்றை திருக்கரங்களில் ஏந்தினார். ஆயின் அச்சூரபன்மனுடைய தவம் அளவிடற்பாலதோ. இவ்வாறு போர்க்கோலம் கொண்ட அருமுகக் கடவுள் சூரிய மண்டலத்தின் இடாவே வீற்றிருக்கும் சிவ பெருமானைப் போல் மனவேகம் என்னும் தேரில் இருந்தருளின. இரவாகு தேவரும் இலக்க தொன்மரும் திருமருங்கிலே தோத்திரம் செய்து கொண்டு வந்தார்கள். 2000 வெள்ளம் பூதர்களும் மாமரங்களையும் மலைகளையும் அளவில்லாத படைகளையும் தாங்கி நெருங்கி சூழ்ந்து சென்றார்கள். அரிபிரமேந்திராதி தேவர்கள் புடையிற் சூழ்ந்து பூமலையும் பொழிந்து துதித்தார்கள். வேதங்களுக்கு மட்டாத நிருமலராகிய ஆறுமுகக் கடவுள் இவ்வாறாக தேரின் மேவி வந்தார். சங்கார கருத்தாவாகிய உருத்திரமூர்த்தி உருத்திரமூர்த்தியைப் போல அவுணர்கள் கண் மீது போருக்கு போயினர். அவரைச் சூழ்ந்த பூதர்கள் யாவரும் பூமியிலும் திசையிலும் வானிலும் வெற்றிடமின்றி சூழ்கின்ற சூரபன்மனுடைய சேனைகளை நோக்கி ஏங்கி பழைய வலிமை இழந்து இவ்வாறு சொல்வார்கள். தீயனவற்றையே செய்கின்ற சூரபன்மன் தீயனவற்றையே செய்கின்ற சூரபன்மன் தான் செய்த தவத்தாற்பெற்ற 1008 அண்டங்களிலும் உள்ள அவுணர்களும் வந்தார்கள். இவர்கள் ஒரண்டத்தில் இருந்தவர்கள் அல்லவர். பூமியும் வானுலகமும் திசையும் செறிந்து நின்றார்கள். இவர் வரத்திற்பெயர் மாயத்திற்பெரியர், வலிமையிற்பெரியர், போரூக்கத்திற்பெரியர், சிரங்களிற்பெரியர், கரங்களிற்பெரியர், கோபத்திற்பெரியர், காலத்தில் பெரியர். தேவர்களுடைய வலிமையினையும் வளங்களையும் கவர்ந்து சோகத்தை விளைவித்து போரை செய்து அவர்களை துளைத்தவர். மயக்கத்தினில் நெல்லையாய் நின்றோர் உயிர்களாகிய கடலை பெறுகின்ற உயிர்களாகிய கடலை பெறுகின்ற மிருகம் போன்றவர்கள். பிரமாயுதத்தாலும் வெல்லத்தக்கவர். யமனுடைய கொலை தொழிலையும் பிரமாவினுடைய படைத்தொழிலையும் மாற்றம் செய்கையில் வல்லோர். நிலவுலகம் முழுவதையும் உண்டாலும் அடங்காத பசிநோய் மிகுந்தவர். அண்டங்களை அலைக்கும் கைகளை உடையவர். அக்கினியைச் சொரியும் கண்களை உடையவர். கடலையொத்த பிளந்த வாய்களை உடையவர். வெற்றியை மேற்கொண்டோர். பாவத்துக்கிருப்பிடமாயுள்ளோர். சூரிய சந்திரர்களை தொடும் சிரங்களையுடையோர். ஆதிசேஷனும் தாங்களாற்றாது புடை பெயர கால்களை பெயர்த்து வைத்து நடப்போர். அக்கினி முகங்களைப் போல அடைந்தவர் பலர். யாழி முகனைப் போல வந்தனர் பலர்.
தாரகனைப் போல வந்தனர் பலர். சிங்கமுகனைப் போல வந்தனர் பலர். மதுகை 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 மதுகைடபரை போல மதுகை டயரைப் போல வந்தனர் பலர். சுந்தோ பசுந்தரரைப் போல செறிந்தனர் பலர். சலந்தரனைப் போல ஆர்த்தனர் பலர். மகுடாசுரனைப் போல மொய்த்தனர் பலர். சிவப்படைக்கலத்தை தாங்கினவர் பலர். பிரமப்படைக்கலத்தை தாங்கினவர் பலர். விஷ்ணு படைக்கலத்தை தாங்கினவர் பலர். யமப்படைக்கலத்தை தாங்கினவர் பலர். வாயு படைக்கலத்தை தாங்கினவர் பலர். இவ்வாறாகி அவுணவெள்ளம் எனந்த கோடி என்று சொல்வது அன்றி வேறு சொல்வதற்கு அளவும் உண்டோ? வானுலகமும் பூவுலகமும் திக்குகளுமாய் எங்கும் சேனைகளாய் சூழில் யாம் என்ன செய்வது? ஓரண்டத்தில் உள்ள அவுணர்களுடைய போரினாலே உழைந்த யாங்கள் எல்லா வண்டங்களிலும் உள்ள அவுணர்கள் ஒருங்கே வந்து போர் செய்தால் பிழைக்கும் தன்மையும் உண்டோ? சமுத்திரத்தை சாடி மலைகளை பிடுங்கி எறியும் வாயுக்கள் ஆமணக்கஞ்சோலை புகுந்தால் அது பின்னும் இருக்க வல்லதோ? இவ்வவுணருள் ஒருவரே நம்மை எல்லாம் உரப்பி துரத்துவர். படத்தை மறைக்கிறேன். பின் துரத்துவர். பின் இருவரே சென்று தாக்கினால் யாவர் எங்கே உய்ய வல்லவர்? துருவர்களையொத்த வலிமையுடைய அவுணர்கள் யாவரும் போர் செய்வாராயின் யார் அவர்க்கெதிரே போய் போர் தொடங்க வல்லர்? அளவில்லாத வலியை கொண்ட எங்கள் தலைவர்கள் யாவரும் மற்ற இலக்கத் தொன்மரும் இவ்வவுணரை எதிர்க்க வல்லவர் அல்லர். கல்லையும் மரத்தையும் கொண்டு யாமோ இவருடைய வலியை கடக்க வல்லோம். நம் உயிரும் இன்றே விரைவில் அழிந்தன போலும். நால்வகை சேனைகளை உடைய அவுணர்களும் தாக்கினால் நாமெல்லாம் அழிவோம். மற்ற வீரர்கள் வாய்வே எதிர்ப்பட்ட பஞ்சு போல விரைந்து கொடுத்து ஓடுவர். வீரவாகுதேவர் நின்றாற் பழிபடுவர். இவர்களோடு நமது அறுமுக கடவுள் அன்றி வேறு யாவர் எதிர்க்க வல்லவர்? திசையும் வானும் நிலனும் வெளியிடமின்றி அவுணர்களை வளைத்து கொண்டார்கள். அதனால் யாமும் ஓடியும் உய்யவிலாது. என்றவாறு இவ்வவுணர்களை தாக்கி யாமிறத்திலே உறுதி என்று யூதர்கள் சொல்லி அசுரர்கள் மீது போருக்கு போயினார்கள். அப்பொழுது பூதப்படை தலைவர்களும் இலக்கத் தொன்மரும் வீரவாகுதேவரும் நெருங்கி சூழுகின்ற அவுணசேனைகளை நோக்கி நம்முடைய வலிமை அழிந்தனவோ என்று எண்ணினார்கள். இந்திரன் தேவர்களும் நடுங்கி அஞ்சி வருந்தினர். அவர்களுள் இந்திரன் விஷ்ணுவை நோக்கி அறுமுக கடவுள் மேல் 1008 அங்கலினுமுள்ள 1008 அங்கனிலுமுள்ள அசுரசேனைகள் எல்லாம் போர் செய்யும்படி வந்தன. இவைகளோடு 3 போர் செய்து வெல்ல ஊழிக்காலம் செல்லும் என்றால் சூரபன்மன் இறப்பது எங்கனம்? போர் வலிமையை பெற்றுள்ள அவுணர்களாகிய இராக்காலம் விடிவதும் தேவர்களுடைய சிறை நீக்கமுமாகிய சூரியோதய உண்டாவதும் பழைய செல்வங்களை நீங்கிய நம்முடைய துன்பம் முடிவதும் இல்லையோ? முதல்வரே சொல்லி அருளும் என்றான். இந்திரன் இப்படி வினவ விட்டுனு அவனுடைய மனக்கவலையை பார்த்து இவ்வாறு சொல்லுகின்றார். இந்திரனே கேள். வியாபக வியாபிய தன்மையினால் காலங்களாயும் அவையின்றியும் தொழில்களாயும் அவையின்றியும் குணங்களாயும் அவையின்றியும் உலகங்களாயும் அவையின்றியும் அனாதியாய் நமக்கெல்லாம் மூலகாரண ராயிருந்த சிவபெருமானை வாசியும். நல்ல இந்த சிவ சித்தாந்த கருத்துகள் வருது. இருந்த சிவபெருமானை 6 திருமுகங்களை கொண்டு வந்த குன்று தோடாரல் செய்யும் முருகக் கடவுள் அந்நாளில் மேருமலையில் வந்து புவனங்கள் முழுவதையும் அங்குள்ள சீவராசிகள் முழுவதையும் தேவர்களையும் தம்மிடத்தே காட்டி ஒரு வடிவம் கொண்டதை அறிந்த நீயம் அயர்த்தனையோ? இக்குமார கடவுள் பிரமாவாகி படைப்பார் என்னுருவமாகி காப்பார். சிவபெருமானைப் போல சங்கரிப்பார். அவருடைய திருவுருவம் யாருக்கும் வெளிப்படையாமா? அது தேவர்களாலும் வேதங்களாலும் சொல்லுதற்கரிது. சமுத்திரம் போல சூழ்ந்து பகைவர்களுடைய சேனைகள் முழுவதையும் மிக விரைந்தளிப்பார். இந்திரனை அவரை பகாலகன் என்றெண்ணாதே. அவர் 1000 கோடி அண்டங்களில் உள்ள உயிர்கட்கெல்லாம் தலைவர். நாம் செய்த நல்வினை பயனாற் போர் செய்ய வந்தார்.
அவர் சூரன் முதலிய அவுணர்களை விரைந்து சங்கரித்து திருவுளம் செய்யில் திருப்புன்முறுவலாட்கொள்வர், கோபத்தாட்கொள்வர், திருவார்காட்கொள்வர், நோக்காட்கொள்வர், ஆயின் ஒப்பில்லாத தனி முதல்வராகிய அவருடைய வன்மையை யாவர் சொல்ல வல்லவர். பூத சேனைகளோடு போருக்கெழுந்தருளி வந்ததும் 9 வீரர்கள் மருங்கிக் காக்க நின்றதும் ஆயுதங்களை ஏந்திச் சூரபன்மனை கொல்லும்படி வந்த சூழ்ச்சியும் ஆகிய இவைகளெல்லாம் ஆராயில் வேத முதல்வராகிய அச்சுப்பிரமணி கடவுளுக்கு ஒரு திருவிளையாடலேயாம். பரிசுத்தராகிய பாலகரைப் போல தோன்றிய கடவுளானவர் இங்கு வந்து சூழ்ந்த வெவ்விய அவுணர்களையெல்லாம் விரைந்தறுத்து நீக்கி திருக்கரங்களில் வேற்படையினாற் சூரபன்மனையும் வெல்வார். நீ சிறிதும் ஐயுறாதே காண் என்று இவர்கள் பலவற்றையும் விட்டு கூறி இந்திரனுடைய மனத்தை தெளிவித்து அவன வெள்ளங்கள் ஒலியோடு விண்ணுலகத்திலும் வந்து சூழ்ந்தன. நாம் சுப்பிரமணிய கடவுளுடைய திருமருங்கில் நின்று போரின் தன்மையை பார்ப்போம் என்று தேவர்களோடு அவரும் பக்கத்தில் போயினர். அத்தன்மைகளை சுப்பிரமணிய கடவுள் பார்த்து திருப்புன்முறுவல் செய்து போரை நினைத்து சென்றார். வானுலகமும் பூமியும் ஒன்றுவாய் நெருங்கிய அசுர சேனை வெள்ளங்கள் ஆரவாரித்து போரை தொடங்க அவர்களோடு போர் செய்யும்படி முன் சென்ற பூதர்கள் யாவரும் தோற்றார்கள். பூதப்படைகளை தலைவர்கள் போரை தொடங்கி புறந்தந்தார்கள். இலக்கத்தொன்மரும் போர் செய்து இடிந்து நீங்கினார்கள். இத்தன்மைகளை எல்லாம் வீரவாகுதேவர் பார்த்து சென்று வில்லை வளைத்து பானமலையை சிதறி தன்னையை எதிர்த்த அவுணர்களுடைய தலை, புயம், மார்பு முதலிய அவயங்கள் மலைகள் போல குவிய அறுத்து சிறிது நேரம் போர் செய்தார். ஆகாயமளவும் உயருகின்ற 1000 கோடி சமுத்திரங்களுள் ஒரு மத யானை சென்று அழைத்தாற் போல தாம் அவுணர்களுக்கெதிரே போய் போர் செய்து அச்சேனைகள் அழியாமையைக் கண்டு வருந்தி சுப்பிரமணிய கடவுளுக்கு பக்கத்தில் மீண்டும் வந்து வந்தார். அப்பொழுது அவுணர்கள் பலரும் பூதகணங்கள் நமக்கு பயந்தோடின. பூதப்படை தலைவரும் சாய்ந்தார். மற்ற வீரர்களும் முறிந்தார். இனி சிறு பாலகனே நம்மோடு போருக்கு வருவான் என்று சொல்லி சுப்பிரமணிய கடவுளை சூழ்ந்து தண்டு, சக்கரம், குலிசம், சூளம், வேல் முதலிய ஆயுதங்களையும் தெய்வ படைகளையும் சொரிந்து நின்று ஆர்த்தார்கள். பூத சேனைகள் யாவும் உடைந்ததையும் வீரவாகு தேவரும் தம்பியர்களும் வருந்தி மீண்டதையும் அவுணர்களுடைய செய்கையையும் தேவராகிய சுப்பிரமணிய கடவுள் பார்த்து சிவபெருமானைப் போல சிறிது நகைத்து மிகுந்த நீட்சியை உடைய வில்லை திருக்கரத்தில் பற்றி நானொலி செய்தார். அதனை கேட்டு தேவர்களும் குலைந்தார்கள். சீவராசிகள் எல்லாம் நடுங்கின. அவுணர் கூட்டங்கள் நிற்கன. தேர்கள் பகிர்ந்தன. குதிரைகள் புரண்டன. யானைகள் மலைகள் வீழ்வன போல வீழ்ந்தன. அகத்திய மகாமுனிவருக்கு பிரணவ பொருளை உபதேசித்த பரமாச்சாரியராகிய அவ்வறுமுக கடவுள் அளவில்லாத பானங்களை வில்லி பூட்டி மலை போல சொரிந்தார். அப்பானங்களுள் கொடிகளை துணிப்பன அளவில்லாதன, குடைகளை துணிப்பன அளவில்லாதன, படைக்கலங்கைகளை அழிப்பன அளவில்லாதன, குதிரைகளை அழிப்பன அளவில்லாதன, யானைகளை அழிப்பன அளவில்லாதன, தேர்களை அழிப்பன அளவில்லாதன, அவுணர்களுடைய சிரங்களை வெட்டுவன அளவில்லாதன. அப்பானங்களால் விருசத்தொகுதிகள் விழுவன போல அவுண சேனைகள் விழுந்தன. திரைகள் விழுவன போல குதிரைகள் விழுந்தன. மலைகள் விழுவன போல தேர்கள் விழுந்தன. சூட்கொண்ட மேகங்கள் விழுவன போல யானைகள் விழுந்தன. சூரிய சந்திரர்கள் விழுவன போல குடைகள் விழுந்தன. அப்பானங்களுள் அவுணர்களுடைய
வீரர்களுடைய கால்களையும் படைக்கலங்களை சிந்தும் கைகளையும் வீரம் பேசும் வாய்களையும் புயங்களையும் கண்களையும் கழுத்துக்களையும் கவசங்களையும் கொடிச்சீலைகளையும் அறுத்தன. அச்சரங்கள் அட்டகுல மலைகளிலும் திசை ஞானைகளிலும் சக்கர வாழகிரியிலும் பட்டு ஊடுருவி போயின. பானங்களுக்கு பகைவர்கள் உய்வது எவ்வாறு? அக்கணைகள் சொர்க்கத்திலும் சத்திய உலகத்திலும் வைகுண்டத்திலும் மீன் போலச் சென்றன. பூமியை கிழித்து சென்றன. பாதாளத்தில் பறந்து சென்றன. அண்டமுகட்டை ஊடுருவிச் சென்றன. திக்குகளில் சென்றன. அக்கணைகள் எங்கும் சென்று பகைவர்களை மாத்திரம் கொன்றன. வேறொருவரிடத்தில் சென்றில. அப்பானங்கள் வெட்டி அவனருடைய சிரங்கள் இறாவு ஏதுகளைப் போல ஆகாயத்தில் சென்றன. வாள்கள் முதலிய படைகளை வீசிய அவனர்களுடைய தோள்களை அக்கணைகள் துணித்தெறிய அத்தோள்களோடு அப்படைகள் நெடுந்தூரம் சென்று சுற்றத்தார்களாகிய அவுணர்களை கொண்டன. ஆகாயத்திலும் திக்குகளிலும் பூமியிலும் அப்போர்க்களத்திலும் பாசறைகளிலும் சூழ்ந்த சேனைகள் எல்லாம் சுப்பிரமணிய கடவுள் இவ்வாறு சங்கரிக்கும் பொழுது பிரம்மாவும் விஷ்ணுவும் இந்திரனும் மனமகிழ்ந்து அசுரர்கள் அழிந்தார்கள், நாம் துன்பத்தை நீங்கினோம் என்று சொன்னார்கள். ஆகாயத்தில் சஞ்சரிக்கின்ற ஏனையோர்கள் முன் அவுணர்கள் வந்து நெருங்கியதை பார்த்தவர்கள் பின் அர்முகக் கடவுள் அவர்களை கொன்றதாக காணாராய். அவர்கள் பூமியில் வீழ்ந்திருந்து கிடந்ததை படி பூமியில் வீழ்ந்திறந்து கிடந்ததை மாத்திரம் கண்டு ஆச்சரியமடைந்தார்கள். அவ்வசுரர்களைக் கண்டு வருந்திய பூதப்படை தலைவர்களும் பிறரும் மிகுந்த அவுணப்படைகளைக் கொன்று வெற்றி பெற வில் வீரர்களாகிய சுப்பிரமணிய கடவுளை ஆரவாரத்தோடு துதித்தார்கள். அண்ட முகட்டிலே நெருங்கிய அரசு சேனைகள் அசுர சேனைகள் சுப்பிரமணிய கடவுளுடைய பானங்கள் பட்டழிவதால் தேவர்களுடைய மனம் மகிழும்படி அவ்விடங்கள் வெளியாயின. அண்டகடாகத்துக்கு அப்பால் நிற்கும் அவுணர்கள் அவ்வண்டத்தில் நிற்கும் அவுண சேனைகளை அழித்தமையை பார்த்து மனம் மகிழ்ந்து நம் அரசனுடைய பாதங்களை தரிசித்தற்கு இனி நெறியுண்டு என்று கூறி கசரததுரங்களோடு அண்டகடாகத்தின் வாயில்களால் விரைந்து வந்து வெளியிடமில்லை. மனதில் நம் அரசனுடைய பாதங்களை தரிசித்து எங்க போறீர் இல்ல இவ்வண்டம் முழுதும் நெருங்கி சூரபன்னன் போர் செய்யும்படி தேரில் வந்து செய்கையை தெரிந்து அன்போடு தமக்கு முன்னே வந்து போர் செய்த அவுணர்கள் மலையாய் இரத்த வெள்ளத்தில் இழுக்கப்படுதலை கண்டு மனம் வருந்தி நம்மவர்களாகிய அவுணர்களை இறக்கும்படி செய்த இவனோடு போர் செய்து விரைந்து வெற்றி கொண்டு மூழ்வோம் என்று எண்ணி மனத்தை தேற்றினார்கள். அப்பொழுது தேவர்கள் துதிக்கவும் வீரவாகு முதலிய வீரர்கள் பக்கத்தில் சூழவும் பூதரர்கள் ஆரவாரிக்கவும் சுப்பிரமணிய கடவுள் வெளிப்பட்டருளினார். அவ்வாசுரர்கள் அவரை கண்டு இவன் மிகச் சிறியவன், யானைப்படைகளும் குதிரைப்படைகளும் இல்லாதவன், இவனால் நம்முடைய பகைவன் இந்த பாலகன் இவ்வண்டம் முழுவதும் நெருங்கிய நம்முடைய சேனைகளை இமைப்பொழுது கொன்றான். இதுதான் மிகுந்த அற்புதத்தன்மை. அது நிற்க இவனோடு ராசனாகிய நமது சூரபன்மன் வந்து போர் செய்வதற்கு முன் யாம் பொருது இவனை கொல்லுவோம் என்று அகங்காரத்தோடு கூறி ஆர்த்து சண்முக கடவுளை சூழ்ந்தார்கள். அப்பொழுது பெரும் போர் மீண்டும் விளைந்தது என்று தேவர்கள் வருந்தினர். பூதர்கள் ஊக்கி மன தளர்ந்தார்கள். வீரர்கள் செழித்தார்கள். முருகக்கடவுள் வாயுவை பார்த்து அவன சேனைகள் நிற்கின்ற அணியில் முன்பின் பக்கங்களில் ஆகிய இவ்விடங்களிலும் தேரை விரைந்து செலுத்துதி என்றார். வாயு அதனை கேட்டு அஞ்சலி செய்து அவுணர்கள் நிற்கும் இடங்களெங்கும் தேரை செலுத்தினான். அத்தேர் பூமியில் செல்லும் திசைகளை
நிற்கும், ஆகாயத்திற் சூழும், சமுத்திரத்திற் போகும், வணங்குகின்ற தேவர்களுடைய எண்ணத்திற்கும் நாடுதற்கரியதாகும். சுப்பிரமணிய கடவுள் நெருங்கிய அவனர் சேனைகள் இறக்கும்படி ஒரு தொடையில் அனந்த 1000 கோடி பானங்களை செலுத்தினர். சூழ்ந்து நின்ற அவனர்களுடைய கரங்களும் சிரங்களும் துணிந்தன. இரத்த வெள்ளம் சொரிந்தன. புனமலை நெருங்கின. அப்பாரத்தை தாங்கலாட்டாது பூமி நெறிந்தது. ஆதிசேடனும் நொழிந்தான். அவனர்களுடைய பிணங்களை அவர்கள் வளர்த்த நாய்களே கடித்துண்டன. பொய்யும் கொலையும் உடைய இளைஞர்களுக்கு யார் உதவி செய்வர்? சுப்பிரமணிய கடவுள் ஏறிய தேர் அவனர்கள் மீது அவர் செலுத்திய பானங்கள் பிந்த அவற்றிற்கு மேற்பட்டு செல்லுமானால் அத்தேரின் வேகத்தை அவர் அளவிடுவர். அவருக்கு பக்கத்தில் உள்ளவர்கள் அவர்களுடைய விற்பிடித்த திருக்கரத்தையும் தூண்டுகின்ற சரங்களையும் அவர் ஏறிய தேரையும் அதனை செலுத்தும் பாகனாகிய வாயுவையும் புகழ்வர். அவருடைய பானத்தின் வேகத்தையும் தேரின் வேகத்தையும் பார்த்தவர்கள் சுப்பிரமணிய கடவுளுடைய திருக்கரத்தின் விசையோ வாயுவின் விசையோ சிறந்தது என்பர். அவர் சூலமோ மழுவோ சக்கரமோ குலிசமோ வாயுவோடு கூடி சென்ற நெருப்பின் குழுவோ வேட்படையோ ஒன்று சொல்லும்படி பானங்களை தூண்டினர். அப்பானங்களால் அவருக்கு முன்னும் பின்னும் இரு மரங்களிலும் உள்ள 4 வகை சேனைகளும் அவுணர்கள் செலுத்துகின்ற படைகளும் அழிந்தன. பிணக்குவையல் மண்ணுலகம் முழுவதும் பரந்து விண்ணுலகத்தையும் விழுங்கின. அவருடைய சரங்களால் கழுத்து வெட்டுண்டு கூத்தாடின. உடற்குறைகள் 1000 கோடியாகும். ஆகவே இறந்த சேனைகளை சொல்ல வல்லவர் யாவர்? இரத்த வெள்ளம் கடல் போல பூமியில் பெருகி சத்த பாதாளங்களிலும் மண்டியது. இவ்வண்டம் முழுதும் நெருங்கிய சேனைகள் இவ்வாறு அழிதலும் மற்ற அண்டங்களில் பொருந்திய சேனைகள் பின்னரும் வர குமாரக் கடவுள் அவற்றை பார்த்து பானங்களினால் தொலைத்து பின்னும் மற்ற அண்டங்களில் உள்ள சேனைகள் வந்தடையும் என்று எண்ணி சரமலைகளால் அண்ட கோலகையின் வாயிலை அடைந்தார். அதன்பின் தம்முடைய பானங்களினால் இறந்த சேனைகளின் இரத்த வெள்ளமும் பிணக்குவியலும் பாதாளத்தையும் சமுத்திரங்களையும் பூமியையும் மூடி நிமிர்ந்ததைக் கண்டு 12 திருக்கண்களையும் வடவாமுகாக்கினியைப் போல சுவாலிப்பித்து உற்று நோக்கினார். பிணமலைகள் வெந்து சாம்பராக இரத்தம் வறந்தது. சுவர்க்க மத்திய பாதாளமாகிய மூவுலகங்களும் முன்போல் ஆயின. அரிபிரமேந்திராதி தேவர்கள் அதனைக் கண்டு குமார கடவுளை துதித்து ஆரவாரித்தார்கள். அக்கடவுள் பிணக்குவைகளும் மிகுந்த குவியல்களும் மிகுந்த இரத்த வெள்ளமும் மேகும்படி பார்த்து அவற்றை நீராக்கி சூரவன்மனை சங்காரம் செய்யாது நின்றார். அவர் ஒரு திருவிடையாடை திருவிழங்கொண்டார் போலும். இவ்வாறாகிய சமயத்தில் போர்க்களத்தில் நின்ற சூரவன்மன் இத்தன்மைகளை எல்லாம் பார்த்து நம்முடைய மிகுந்த சேனைகளை அளித்த பாலகனை தேவர்களோடு அளிப்பேன் என்று கூறி மனதிற் கோபம் மூல போர் செய்ய நினைத்து தேரோடு வந்து எதிர்க்க சுப்பிரமணிய கடவுளும் அவனுக்கு எதிரில் போயினர். தன் கிளைகளுடன் கெடுவானாகி சூரபன்மன் அவருடைய தோற்றத்தையும் 12 திருக்கரங்களையும் அவைகளில் உள்ள ஆயுதங்களையும் வலிமையையும் வீரத்தையும் நோக்கி தக்கனைப் போல இவ்வாறு சொல்வான். பாலகனே, சிவபெருமான் அருள் செய்த வரத்தினால் யான் இறக்க மாட்டேன் என்றும் இத்தன்மையாய் இருப்பேன். தேவர்களும் மறந்து என்னோடு போர் செய்திலர். பொருது இறந்தவர் பலர். நீ இதனை உணர்ந்தில்லை போலும். மனன் நொந்து என் பணிகளை செய்து உழைந்து வருந்துகின்ற தேவர்களுடைய சொல்லை மெய்யென்று நம்பி மிகுந்து சேற்று நிலத்தில் புகுந்த யானைக்கன்று போல நொய்ய பிள்ளையை புத்தியினால் இங்கே வந்தாய். என்னுடைய மிகுந்த சேனைகளை அழித்தாய். நீ புறம் மியூட்ல நிக்கிறேன். மியூட்ல சாரி. நீ புறங்கொடுக்கினும் பாலன் என்று உன்னை யான் விடுவதில்லை. விரைவில் கொள்வேன். தேவர்களையும் பூதர்களையும் கெடுப்பேன் என்று கூறினான். அவற்றை கேட்ட சுப்பிரமணிய கடவுள் பிறர்க்கு துன்பம் பயக்கும் கடும் மொழிகளை பேசுதலில் நிகரில்லாத கீழோனே, நீ இதே வம்புரைகளை சொன்னாய். இதனாலாவதொன்றுமில்லை. உன் மார்பு சிவந்த துவாரமாகும்படியாம் விடுகின்ற வலிமையும் கூர்மையும் ஆகிய
ஓரம்பே உனக்கு மறுமொழி சொல்லும் என்று திருவாய் மலர்ந்தருளினர். இதைக் கேட்ட சூரபன்மன் விரைந்து கோபித்து மேருமலை போலும் வில்லை எடுத்து வளைத்து நாணேற்றினான். அதனை பூதர்கள் கண்டு ஆலகால விசத்தை தேவர்கள் சூழ்ந்தது போல அவனைச் சூழ்ந்து மத யானையை வீசி அகப்படுத்த நேர்த்தவர் போல் மலைகளையும் மரங்களையும் முத்தலை சூளங்களையும் அழிந்த படைகளையும் வீசினார்கள். சூரபன்மன் பானங்களை மலை போல சிதறி மழுகு மலை ஊழித்தி படைப்பது போல பூத கணங்களை அழித்தார். அப்பூதர்கள் இறந்தவர்களும் புயங்களும் கரங்களும் வெட்டுண்டு வாடினவர்களும் மயங்கி விழுந்தவர்களும் ஓடவும் பயந்து வேற்றுப்படை வேற்றுருவடைந்தவர்களும் ஆயினர். இவ்வாறு பூதர்கள் அழிந்த பொழுது இலக்கத்தொன்மரும் வீரவாகுதேவரும் அவனைச் சூழ்ந்து வீட்களை வளைத்து சரமாரிகளாக பொழிந்தார்கள். சூரபன்மன் பானங்களை விடுத்து அவற்றை அழிக்காமல் நின்றான். அவர்கள் விடுத்த பானங்கள் அவனுடைய சரீரத்தில் பட்டு அழிந்து போயின. அவனை ஒன்றும் செய்தில. சூரபன்மன் அவர்கள் தன்னை சூழ்ந்தவரை பார்த்து உரப்பி ஆவலங்கொட்டி கோபமுடைய நாய் வில்லை வளைத்து 100 கோடி பானங்களை ஒரு தொடையாகச் செலுத்தி அவர்கள் மாறாக செலுத்திய சரங்களை துணித்து அவர்கள் ஏறிய தேர்களையும் விற்களையும் அழித்து அவர்கள் பின்பு போர் செய்ய எண்ணும் முன் புயங்களிலும் மார்புகளிலும் சிரங்களிலும் கைகளிலும் 1000 பானங்களை இரத்தம் பெருகும்படி அழுத்தினான். இலக்கத்தன்மரும் மேனியில் இரத்தம் வடிய மனம் வருந்தி வலிமை இழந்து வலிமை நீங்கி ஒருங்கே புறங்கொடுத்து ஓடினார்கள். வீரவாகுதேவர் அதனைக் கண்டு கோபத்தோடு சூரபன்மனுடைய தேரிற் பாய்ந்து சிவபெருமானை கொடுத்த வாட்படையை உரையும் கழித்து அவனுடைய வில்லை துணித்தார். சூரபன்மன் அக்கினி போல கோவித்து அவர்களுடைய மார்பில் இடியேறு போல ஒரு கரத்தால் அடித்தான். அவர் இரத்த வெள்ளம் அலைக்க வீழ்ந்தயர்ந்தார். சூரபன்மன் தூதுவனை கொல்லுதல் எனக்கூடாது என்று அவரை எடுத்து ஆகாயத்தில் எறிந்தான். எறியப்பட்டு ஆகாயத்தின் சென்று வீரவாகுதேவர் உணர்வு வரப்பெற்று மீண்டும் வந்து ஆறுமுகக்கடவுளுடைய பக்கத்தில் போயினர். சூரபன்மன் வெட்டுண்ட வில்லை எறிந்து கிரவஞ்ச மலை போல் பெரிதாய் சிறந்த வேறொரு வில்லி எடுத்து வளைத்து நீரும் நெருப்பும் வாயுவும் செருகும் ஒருங்கு சேர்ந்து ஒலிப்பது போல நானொலி செய்தார். அதனை சுப்பிரமணிய கடவுள் பார்த்து கைலாசமலையொத்த ஒரு வில்லை எடுத்து திருத்தோளோர வளைத்து சீவராசிகள் எல்லாம் இடியேற்றி கூட்டமாயார் போல நானொலி செய்தார். சூரபன்மன் வளைத்த வில்லில் 20,00,000 பானங்களை செலுத்தினான். அவைகள் ஆகாயம், திக்குகள், நட்சத்திரங்கள், சூரிய சந்திரர்கள், சமுத்திரங்கள், பூமி, தேவருலகங்கள் முதலாயினவற்றை மறைத்தன. அவைகள் காற்றைப் போல செல்வன, அக்கினியைப் போல செல்வன, யமனைப் போல கொல்வன, நெஞ்சிலும் கொடியன, பருந்து சிறகுகள் கட்டப்பட்டன, பல தலைகளை உடையன, சூரபன்மனுடைய ஆணையின்படி செல்வன, செருக்கை உடையன, மேருவை துளைப்பன, அதன் பக்கத்தில் உள்ள மலைகளை கிழிப்பன, அண்டங்களை துவாரம் செய்வன, இடிகள் போல்வன, நெஞ்சை உண்டு உமிழ்வன கரியன செய்யன. இவ்வாறாய பானங்கள் எங்கும் செறிய அதனை தேவர்கள் கண்டு விட்டுணுவை அணுகி கையை உதறி, ஐய, நமக்கு
ஒழிப்பதோரிடமுண்டோ என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் உத்தரவு கூறுவதற்கும் அறுமுகக் கடவுள் அதனை பார்த்து சூரபன்மன் தூண்டிய சரங்கள் எல்லாவற்றையும் சில சரங்களால் அறுத்தார். அதனை தேவர்கள் கண்டு சூரியோதயத்தை கண்ட உலகம் போல மகிழ்ச்சியில் திளைத்தார்கள். அப்பொழுது சூரபன்மன் சுப்பிரமணிய கடவுளுக்கு எதிராக அளவில்லாத சரங்களை சிந்தினான். அவர் அப்பானங்களை தமது சரங்களால் அறுத்தார். பின்னும் சூரபன்மன் அவர் மேற்பானங்களை சொரிய கந்த சுவாமி அவற்றை 100 பானங்களால் அழித்து 700 பானங்களை சூரபன்மன் மீது செலுத்தினார். அவற்றை அவன் அத்துணை பானங்களால் அறுத்து 2000 கணைகளை விடுக்க அத்துணை பானங்களால் சுப்பிரமணிய கடவுள் அவற்றை அழித்து சூரபன்மனுடைய சேனைகள் வருந்தும்படி பின்னும் 2000 கணைகளை விடுத்தார். சூரபன்மன் அவற்றை 2000 கணைகளினால் நீக்கி ஆதிசேடனும் பூமியும் வருந்தும்படி அரவாரித்தான். சூரபன்மன் விடும் பானங்கள் வர வர அவற்றையெல்லாம் நெருப்பானது. தன்னிடத்திட்ட விறகுகளி எல்லாம் எரிக்கும் தன்மை போல சுப்பிரமணிய கடவுளும் அழிந்தார். அவர் விடுகின்ற பானங்களை சூரபன்மன் அழித்தான். இவ்வாறு இருவரும் போர் செய்யும் பொழுது வெட்டுண்ட பானங்கள் வானுலகம் அளவு உயர்ந்தன. அப்பானங்கள் தறிபடும் பொழுது நெருப்பு பூமியில் பற்றியது. மலைகள் யாவும் பிளந்தன. சமுத்திரங்களும் கங்கையும் வெற்றின. சுப்பிரமணிய கடவுளும் சூரபன்மனும் இவ்வாறாக போர் செய்தலை வீரலட்சுமி பார்த்து மனம் வியந்து இவ்விருவருள் நாம் யாரிடத்தில் செல்வோம் என்று ஐயத்தோடு நின்றாள். போரை பார்த்து நின்றவர்கள் அவர்கள் செலுத்தும் பான மலைகளை அன்றி அவர்கள் இருவரையும் கண்களால் காணாராயினர். இவ்வாறு போர் நிகழும் பொழுது சூரபன்மன் சுப்பிரமணிய கடவுள் விடுகின்ற பானங்களை எல்லாம் அழித்து அவருடைய தேரிற் கட்டிய கொடியை அறுத்து விரைந்து ஆர்த்து தன்னுடைய கீர்த்தியை செத்தாற் போல வெற்றி சங்கை வாயில் வைத்து ஊதி தாமதியாமற் பின்னும் பானங்களை செலுத்தி அவருடைய திருமேனியை மறைத்தான். அவர் அச்சரங்களை தமது சரங்களால் அழித்து சூரபன்மனுடைய தேர்கொடிய 7 பானங்களால் அறுத்து கடலில் இட்டார். அதனை பானுகம்பர் என்னும் பூதப்பட தலைவர் பார்த்து கழித்து பெருமிதங்கொண்டு ஆர்த்து குதித்து கூத்தாடி தம்முடைய 1000 வாய்களிலும் குதித்தாடி தம்முடைய 1000 வாய்களிலும் 1000 வெற்றி சங்குகளை வைத்து ஊதினார். அவ்வோசை பல யுகங்கள் தங்கிட்டு பானுகம்பருடைய 1000 சங்குகளில் ஒலியை கேட்டு விஷ்ணுவினுடைய பாஞ்ச சன்னியம் என்னும் சங்கு துண்ணொன்று முழங்கிற்று. அப்பொழுது தேவர்கள் யாவரும் அக்கினி தேவனை பார்த்து நமது அறுமுகப் பெருமானுடைய தேரின் மீது கொடி இல்லை, நீ கொடியாயிருக்குதி என்று ஏவினார்கள். அவன் கோழிக்கொடியாக்கி தேவாதி தேவராகிய சண்முகப் பெருமானுடைய தேரின் மீது ஏறி அசுரர்களாகிய இரவில் விடிவியற்காலத்தை அறிவித்தல் போல அண்டம் வெடிபட கூவினான். பானுகம்பர் சங்கை யூதி ஆரவாரித்தலும் விஷ்ணு ஆரவாரித்தார், பிரம்மா ஆரவாரித்தார், சந்திர சூரியர்கள் ஆரவாரித்தார்கள், யமன் ஆரவாரித்தான், வாயு ஆரவாரித்தான், இந்திரன் ஆரவாரித்தான், வருணன் ஆரவாரித்தான், குபேரனும் ஆரவாரித்தான். இவ்வொலிகள் எல்லாம் சேர்ந்து போய் அண்ட கடாகத்தை முட்டி சூரபன்மனுடைய செவித்துளையை பூந்தாலும் அவன் நஞ்சையுண்டவன் போல கடும் கோபத்தினாய் தேவர்களை பார்த்து நிகரில்லாத எனக்கு முன்னே வருவதற்கு பயந்து வருந்துங்கள் போன்று காடுகளிலே உழைந்த தேவர்கள் இப்பொழுது தேறி வந்து என் முன்னும் ஆரவாரம் செய்தார்கள். இது அறுமுக கடவுளுடைய வலிமையை கொண்டு தான் போலும். நன்று இங்கு நிற்கின்ற பிரம்மா முதலிய தேவருடைய நிலையை அழித்து விளைவிற்கொன்று பின்பு சிவகுமாரனை வெல்லுவேன் என்று கூறி தேர்ப்பாகனை நோக்கி பாலகனுடைய போர் வளவிலிருக்க விண்ணுலகத்தில் நின்று சிறுக்கடைகின்ற தேவர்களுடைய வலிமையை கெடுக்கும்படி என்னுடைய தேரை ஆகாயத்து செலுத்துதி என்று பணித்தான். அவன் நன்றென்று எழுந்து தொழுது வெற்றியாகுக என்று தேரை செலுத்த அது மேலெழுந்து தேவர்கள் நெருங்கி நிற்கின்ற முன்னுலகத்திற்கு சென்றது.
தேரோடு விண்ணுலகத்துச் சென்ற சூரபன்மன் மலை போலும் வில்லை வளைத்து தேவர் கூட்டம் இரிந்தோடும்படி பானமலைகளை மிகவும் சொரிந்தார். அதனை சுப்பிரமணிய கடவுள் பார்த்து பூமியில் நின்று கொண்டே எண்ணில்லாத சரங்களை விடுத்து அவன் விடுத்த சரங்களை அழித்து அதன் பின் பாகனை நோக்கி நம்முடைய தேரை விரைந்து விண்ணுலகத்துக்கு செலுத்துதி என்றார். வாயு நன்றென்று வணங்கி தேரை விண்ணுலகத்தில் தூண்டி சூரபன்மனுக்கு முன்னே விடுத்தார். சுப்பிரமணிய கடவுள் தேர்கள் சூரபன்மனுக்கு பயந்து அயர்ந்து ஓடுதலை பார்த்து வருந்தாதொழிமின் புலம்பாதொழிமின் நடுங்காதொழிமின் என்று கூறி அபய ஹஸ்தம் செய்து கருணை புரிந்தார். அவருடைய திருவாக்கை தேவர்கள் கேட்டு, எம்பெருமானே, நீர் இங்கே எழுந்தருளியமையால் யாம் உயிர் பெற்று உய்ந்தோம் என்று கூறி விரைந்து ஓடுவது நீங்கி மனமகிழ்ச்சியோடு திகந்தங்களில் நின்றார்கள். அதனை சூரபன்மன் பார்த்து, பிரமன் முதலிய தேவர்கள் எனக்கு பயந்து ஓடுவார்களாம், ஒரு தனி பாலனா என்னை வந்தெதிர்க்கும் தன்மையுடையான் இது நன்று என்று கோபித்து சிரித்து அனந்தம் பானங்களை விரைவிற்றான் தூண்டினான். ஆறுமுகக் கடவுள் பல பானங்களால் அவற்றை விலக்கி அவனோடு எதிர்த்து போர் செய்தார். சூரபன்மனும் சுப்பிரமணிய கடவுளுமாகிய இருவரும் ஒருவரையொருவர் கோபித்து பானங்களை செலுத்தி ஒருவர் விட்ட பானங்களை ஒருவர் அறுப்பதும் ஆகாயத்தை மறைப்பதுமாகிய இவ்வாறு போர் செய்தார்கள். அவர் இருவரும் பானங்களை பொழிந்து போர் செய்யும் பொழுது திசைகள் இருந்தன. பூவிலகத்தில் உள்ளோர் இறங்கினர். அவருடைய தேர்கள் காற்றாடிகள் போலவும் குலாலனுடைய சக்கரங்கள் போலவும் சுரைக்காட்டுகள் போலவும் பாதாளத்திலும் பூமியிலும் திசைகளிலும் புறவேலையிலும் மலைகளிலும் சத்திய உலகத்திலும் சக்கரவாளகிரியிலும் இருட்பூமியிலும் அண்டகாசங்களிலும் சென்று சாரிகை திரிந்தன. அத்தேர்களுடைய ஒளியைக் கண்டு பிரமர்கள் நடுங்கினார்கள், சூரியர்கள் மயங்கினார்கள், தேவர்கள் மருண்டார்கள், பூவிலகத்தில் உள்ளவர்களும் வாடினார்கள், நாகர்கள் உழைந்தார்கள். அத்தேர்களின் செலவினால் பூவுலகம் அதிர்ந்தது, சமுத்திரங்கள் அலைந்தன, மலைகள் பிதிர்ந்தன, அண்டமுகடு பிளந்தது, நட்சத்திரங்கள் உதிர்ந்தன, மேகங்கள் உகுந்தன. இருதேர்களும் இவ்வாறு சாரியை வரும் பொழுது சூரபன்மன் சுப்பிரமணிய கடவுள் மீது செல்லும்படி நெருப்பு மலை போல் சரமலைகளைச் சொரிந்து அவற்றிடையே மழு, வச்சிரம், முத்தலை சூளம், கப்பணம், கலப்பை, குளிசம், வேல், எழு ஆகிய இவைகள் ஒவ்வொன்றிலும் அனந்த கொடி படைகளை இடி போல சொரிந்தான். முருகக்கடவுள் வாயுவை போல விரைந்து பானங்களை முறையாக சிந்தி அவைகளை அழித்து அண்டம் முழுதும் திரிந்து இடை தெரிந்து 14 பானங்களையும் தூண்டி சூரபன்மனுடைய தேரையும் குதிரைகளையும் அழித்தார். அவன் கையிலேந்திய வில்லோடு நிலத்தை அடைந்து வில்லை வளைத்து நஞ்சை கக்குகின்ற எண்ணில்லாத சரங்களை தூண்டி எதிர்த்தான். அதனை அறுமுகக் கடவுள் கண்டு வில்லை வளைத்து அம்பு மலைகளை தொடுத்து அவற்றை துணித்தார். சூரபன்மன் அனந்த கோடி பானங்களை அவர் மேல் விடுத்தான். அக்கடவுள் அச்சரங்களை எல்லாம் தமது சரங்களால் மாட்டி சூரபன்மனுடைய புஜங்களின் மேல் 1000 கணைகளை விடுத்தார். அவைகள் அவனுடைய புஜத்திற்பட்டு மலையின் மேல் வீழ்ந்த தன்மலைத்தாரை போல சிதறின. அவன் அதனை பார்த்து கோபம் தோன்ற 2000 பானங்களை எடுத்து மனவேகமும் பிற்படும்படி சுப்பிரமணிய கடவுளுடைய திருப்புஜங்களில் தூண்டி தேவரும் மருள அரவாரித்தான். அவருடைய திருப்புஜங்களில் பட்ட பானங்கள் யாவும் சிவருமானுடைய நெற்றி நாட்டத்தக்கினியால் வெந்த மன்மதனுடைய உடம்பு போல வெந்து துகளாய் திசைகளில் பரந்தன. குமாரக்கடவுள் அவன் மீது சரமாரிகளை பொழிந்தார். அவைகளை சூரபன்மன் சரங்களால் அழித்து அவருக்கு பக்கத்தில் நிற்கின்ற வீரர்கள் மீதும் பூதசேனைகள் மீதும் கணைகளை அழுத்தினான். கடவுள் அதனை கண்டு 1000 சரங்களை பூட்டி சூரபன்மனுடைய வில்லை துணித்தார். துணிக்கும் முன் அவன் பின்னும் ஒரு வில்லை ஏந்தி முகிலும் அஞ்ச ஆரவாரித்தான். இப்படி பூமியில் நின்று போர் செய்த சூரபன்மன் விரைந்து அருவாய் ஆகாயத்தில் தோன்றினான். அதனை குமார கடவுள் கண்டு ஆகாயத்தில் சென்று தாக்க அவரோடு ஓரிரு எப்பொழுது எதிர்த்து நின்று மாயங்களை சூழ்வானாய் மீட்டும் மறைந்து பூமியில் வந்தான். அறுமுகக் கடவுள் விரைந்து பூமியில் வந்து போர் செய்தார். அவன் உருவை மறைத்து சுத்தோதசமுத்திரத்தில்
சமுத்திரத்தில் சுமத்தி. நோடு சென்றான். அவருக்கு சாண்டும் சென்று போர் செய்தார். சூரன் மறைந்து திகந்தத்திற் தோன்றினார். சூரன் மறைந்து திகந்தத்திற் தோன்றினார். தோன்றினார். திகந்தத்திற் தோன்றினார். அவர் ஆண்டும் சென்று போர் செய்தார். சூரன் மறைந்து பாதளத்திற் போயினான். கடவுளும் அங்கே சென்று போர் செய்தார். கடவுளும் அங்கே சென்று போர் செய்தார். சூரன் மறைந்து மேருமலை கொடு முடியில் நின்றார். கடவுளும் விரைவில் அங்கே சென்று போர் செய்தார். சூரன் அவ்விடத்தினின்று நீங்கி வைகுண்டத்தில் தோன்றினார். அருமுகக் கடவுள் அங்கு தொடர்ந்து போந்து போர் செய்தார். சூரன் அவ்விடத்தினின்று நீங்கி அண்ட கோலகையில் வாயிலை அடைய சுப்பிரமணிய கடவுளும் அங்கே சென்று அவருடைய தேரை பானத்தினால் அழித்து வெற்றி கொண்ட தேரழிதலும் சூரவன்மன் இந்திர ஞாலத்தேரை வரும்படி அழைப்ப அது வந்து அவன் அதன் மேல் ஏறி போர் செய்தான். இவ்வாறு போர் செய்யும் பொழுது அருமுகக் கடவுள் முன்பு பானங்களினால் அண்டத்தின் வாயிலை அடைத்ததையும் அப்பாலுள்ள சேனைகள் வராத தன்மையையும் சூரபன்மன் பார்த்து தனது இறைத்தொழில் காவல் நன்று என்று வில்லை வளைத்து அனந்த கோடி பானங்களை தூண்டி அண்டகடாகத்தின் வாயிலை மூடிய அஸ்திரக பாடங்கள் முழுவதையும் அறுத்து நுண்ணிய தூளாக்கி அவற்றை ஆகாயத்தில் சுழல விட்டு அப்பாலண்டத்தில் உள்ள கசரத துரபக கபதாதிகளாகிய 4 வகை சேனைகளும் வருக என்று கூவி புயங்களில் தட்டி ஆரவாரித்தார். அப்பொழுது அப்பாலண்டத்தில் உள்ள 4 வகை சேனைகளும் விரைவில் அவ்வண்டத்தில் வந்து போர் தொழிலை முயன்று படைக்கல தொகுதிகளை வீசி ஆரவாரித்து அருமுகக் கடவுளை சூழ்ந்தன. அச்சேனைகளை விண்ணுலகத்தில் நின்ற பிரம்மா முதலிய தேவர்கள் பார்த்து சங்கார காலத்தில் உலகத்தை உண்ணும்படி எழுந்த ஒரு கரிய நெருப்பின் கோலமோ இவ்வண்டத்திற்கப்பாலுள்ள சமுத்திரமோ இடியோடு கூடிய 1000 கோடி முகிலின் கூட்டமோ யாதோ என்று தலை நடுங்கி ஓடினார்கள். சோதி சொரூபவராகிய அருமுகக் கடவுள் அச்சேனைகளின் மீது எழும்படி சிறிதே விழித்தார். அச்சேனைகள் எல்லாம் சாம்பரின் மயமாய் அண்டத்தின் உருவை அளித்தன. முன்வந்த சேனைகள் இவ்வாறு அழிய அப்பால் அண்டத்தில் நெருங்கி நின்ற சேனைகள் அளவில்லாதவைகள் மீண்டும் வந்து சிவகுமாரர் மீது படைகளை சிந்திச் சூண்டன. அச்சேனா சமுத்திரத்தை எம்பெருமான் பார்த்து நெருப்பை உமிழ்ந்தாற் போல உயிர்த்து சிறிதே உரப்பினார். அவ்வகங்காரத்தால் பூளை பஞ்சு மலையில் நெருப்பு புந்தாற் போல சேனைகள் முழுவதும் புழுதியாய் உலகத்தை மூடினர். பின்னும் மற்ற அண்டங்களில் நின்ற 4 வகை சேனைகளும் வந்து அருமுகக் கடவுளை சூழ்ந்தன. அவர் அவைகளை கண்ணுற்று தனது திருக்கரத்தில் நின்ற மழு சூலம் சக்கரம் தண்டு 7 என்னும் 5 படைக்கலங்களையும் நோக்கி படைகால் கேண்மின் நீவிர் பல உருக்கொண்டு விரைந்து ஒருங்கு சென்று நமது பக்கத்தில் சூழ்ந்த அசுர சேனைகளையும் அங்கு வருதற்கு வழி பெறாமல் பாண்டத்தில்
நிற்கின்ற அசுர சேனைகளையும் கொன்று இங்கே வருதீர் என்று கூறி அவற்றை விடுத்தார். அவைகள் அனந்த கோடி சூரியர்களும் அக்கினிகளும் பாம்புகளும் போல தோன்றி அரை நொடிப்பொழுதினுள் சுப்பிரமணிய கடவுளை சூழ்ந்த சேனைகளின் முன்பு அளித்து பின் மற்ற 1007 அண்டங்களிலும் சென்று சென்று அங்கங்குள்ள சேனைகள் முழுவதையும் அழித்து உலாவித்திருந்தன. சூரபன்மன் அதனை பார்த்து கோபித்து இவ்வொரு கணப்பொழுதினுள் இவனுடைய உயிரை உண்பேன் என்று கூறி முன்னாளில் உள்ள சேருமான் கொடுக்கத்தான் பெற்ற சக்கரப்படையை எடுத்து வழிபட்டு துதித்து சுப்பிரமணிய கடவுளின் மீது விரைந்து செல்லும்படி தூண்டினான். அந்த சக்கரஞ்சாவரும் அஞ்சும்படி விரைந்து சென்று அவரை அணுகியது. அருமுகக் கடவுள் ஒரு திருக்கரத்தை நீட்டி வருதி என்று அதனை பற்றினார். சூரபன்மன் அதனை நோக்கி தேரின் மீது மனந்தளந்து உயிர்த்து நின்று அளவிறந்த உருவங்களை எடுத்து பானமலைகளைச் சொரிந்தான். முருகக்கடவுள் அதனை நோக்கி இவனுடைய மாயன் நன்று நன்று என்று திருப்புன்முறுவல் செய்து மேலாகிய ஞானஸ்திரத்தை தொடுத்து சூரபன்மன் செய்கின்ற மாயங்கள் முழுவதையும் நொடிப்பொழுதில் அழிப்பாய் என்று பணித்து ஏவினார். அது விரைந்து சென்று அவனுடைய மாயங்கள் முழுவதையும் அளித்தது. அவன் வலியிழந்து மனமயங்கி தனித்தவனாய் தேரின் மீது நின்றான். தேவர்கள் அதனைக் கண்டு அருமுகக் கடவுளை துதித்து கடல் போல அரவாரித்து புஷ்ப மலைகளை பொழிந்தார்கள். சூரன் தேரும் தானும் விரைவில் மறைந்து அண்ட பித்திசையிலுள்ள வாயிலை அடைந்து ஆர்த்து அறைகூவி அப்பால் அண்டத்துக்கு சென்றான். சண்முகக் கடவுளின் தேரோடு அவனைத் தொடர்ந்து அவன் நின்ற இடத்துக்கு சென்றார். அவன் அங்கே அவரோடு போர் செய்து மாயையினால் அப்பால் அண்டத்துக்கு போயினான். இவ்வாறே சூரபன்மன் பிரிதிவி அண்டம் முழுதும் மின்போலச் சென்று வெளிப்பட்டு அங்கங்கே போர் செய்து நின்று பின்னரும் மறைந்து செல்ல பெருமானும் அவ்வண்டங்கள் தோறும் அவனை விடாது தொடர்ந்து யுத்தம் செய்து கொண்டு போயினர். அப்பொழுது பிரமா முதலிய தேவர்கள் அன்பு மிகுந்த இரு முதுகுற வரை நீங்கிய குழந்தைகளைப் போல வருந்தி விட்டுநிவை நோக்கி செல்வராயினர். சூரபன்மன் அண்டப்புரை போயினான். அருமுகக் கடவுளுடைய போரில் விலகி போயினான் அல்லன் என்றும் அழியான். மாயங்களில் மிகவும் வல்லவன். அவன் இவ்விடத்தை விட்டு போய தன்மை ஆராயில் உபாயமே அன்றி வேறில்லை. நிர்மலராய சண்முகக் கடவுள் அதனை அறிந்திலர் போலும். அவர் சூரபன்மன் வாடினான் என்று கருதி அவனைத் தொடர்ந்து போயினர். அவனை அணுகினாரோ அல்லது அணுகாதவராய் தேடினாரோ நாம் அறியோம். அக்கடவுள் சூரபன்மனோடு மற்ற அண்டத்திலும் சென்றார். இனி என்னதான் விளையுமோ என்று ஏழையோம் அஞ்சுகின்றோம் என்று பிரமா முதலிய தேவர்கள் வினவிய பொழுது விட்டுன்னு அவர்களை நோக்கி அன்போடு அவர்களுடைய மனத்தில் அழுந்தபடி சொல்வார். தேவர்கள் வஞ்சனையில் மிகுந்த சூரபன்மனுடைய வலிமையை மதித்து அஞ்சி அஞ்சி இறங்காதொழிவின் ஒப்பில்லாத அருமுகக் கடவுளுடைய நிரகரற்ற வலிமையையும் வீரத்தையும் தெரிந்தும் நீவிர் மனத்தில் ஐயுறுகின்றதும் முறையோ? ஞானமாகியும் உணர்ந்தார்க்கும் உணர்வறிய நீதியாகியும் நிர்மல ஜோதியாகியும் வழிபடுகின்ற எம்மனோர்க்கெல்லாம் ஆதியாயும் நின்றவர் அருமுகக் கடவுள் அன்றோ? அழிவின்றி என்றும் ஒரே தன்மையாயிருக்கின்ற பரம சிவனே ஒரு குழந்தையின்பாய் 6 திருமுகங்களைக் கொண்டு திருவவதாரம் செய்தார் என்பதல்லாது வேறு சொல்லுதற்கு இணையாகுமோ? மேலோராகிய அக்கடவுளுடைய தன்மையை பலமுறை தேறியும் உங்கள் மனம் இன்னும் தெளிகின்றில. ஐயங்கொள்ளாதொழிமின் சூரபன்மன் 1000 கோடி அண்டங்களிலும் சென்றாலும் சுப்பிரமணிய கடவுள் அவனை தொடர்ந்து சென்று போரைச் செய்து துரத்தி கொண்டு வருவார். தினைப்பொழுது கையில் நெல்லிக்கனி போல காட்டுவீர், நீ விருங்காணுவீர் என்று விஷ்ணு சொல்ல பிரம்மா முதலிய தேவர்கள் யாவரும் நன்றென்று செறிவிட்டார்கள். அப்பொழுது சூரபன்மன் ஓர் அண்டத்திற்போல 1000 கோடி அண்டங்களிலும் ஓடி நின்று அருமுகக் கடவுளை எதிர்த்து போர் செய்து மீண்டும் அவ்வண்டத்தில் உள்ள மகேந்திரபுரியில் வந்தார். சுப்பிரமணிய கடவுளும் நிழலை விடாது சுப்பிரமணிய கடவுளும் நிழலை விடாது
நிழலை விடாது நிழலை விடாது செல்பவர் போல கோபித்து விரைந்து அவனை தொடர்ந்து வந்தார். இவ்வண்டத்தில் உள்ள அவுணசேனைகள் அவர் சூரவன்மனை தொடர்ந்து வருதலை பார்த்து சிவகுமாரர் நம் மரசனை தொடர்ந்தார் என்று நெருப்பு போல பொங்கி படைகளை வீசி அவரை சூழ்ந்து ஆரவாரித்தனர். கந்த சுவாமி அவனை நோக்கி இவர் முயற்சி நன்று நன்று என்று கூறி திருப்புன்முறுவல் செய்தார். அப்பொழுது சூரபன்மனுடைய சேனைகள் முப்புறம் போல வெந்து பொடியாய் அழிந்தன. தந்தை செய்கை மைந்தன் செய்வது தக்கதன்றோ? தேவர்கள் அசுரர்களை வெந்த சாம்பர் மலையை நோக்கி மகிழ்ந்து புஷ்பங்களை தூவி முருகக்கடவுளை துதித்து நின்றார்கள். தன்னுடைய சேனைகள் முழுவதும் சுப்பிரமணிய கடவுளுடைய திருப்புன் முருவலாற் சாம்பராய் அழிந்து விழுந்தணிந்து நின்ற சூரபன்மன் அகத்திய முனிவர் உண்டமையாச்சலம் பற்றிய சமுத்திரத்திற்றொன்றென்றும் வடாவா முகாக்கினியை யொத்தான். இவ்வாறு தனித்து துன்பம் அடைந்து நின்ற சூரபன்மன் அருமுகக் கடவுள் தான் அருமுகக் கடவுள் திருப்புன்முறுவல் செய்தமையையும் தன் சேனைகள் அழிந்தமையையும் தான் தனித்து நின்றமையையும் பூதர்களும் படை வீர்களும் ஆரவாரித்ததையும் பார்த்து என் பின் புறந்த துணைவர்களும் புதல்வர்களும் மந்திரிமார்களும் பிறரும் முன்னே இறந்தார்கள். இன்றைக்கு இரவாமல் அஞ்சிய சேனைகளை எல்லாம் சிவகுமாரன் கொன்றான். யான் தனித்தவனானேன், இனி இங்கே செய்வதென்னை என்று மனத்தோடு சொல்லி பெருமூச்சு விட்டு எண்ணம் மிகுந்த மாயவளை மனதில் நினைத்தார். அவள் வந்து தோன்றி பெறுதற்கரிய வலிமையுடைய மகனே, நீ ஒரு தமியனாகி நின்று மனந்தளர்ந்து என்னை அழைத்தாய். நீ விரும்பியதென்னை தெரிய சொல்லுதி என்றாள். அதை சூரபன்மன் கேட்டு சிவகுமாரருடைய போரிலே தம்பிமார்களும் புதல்வர்களும் மந்திரிமார்களும் சேனைகளும் ஆகிய யாவரும் அழிய யான் ஒருவன் எஞ்சினேன். இறந்த இவர்கள் எழுதற்கு ஏற்ற வாயத்தை சொல்லுதி என்றான். அவள் நகைத்து சொல்வாள், மைந்தனே, நீ மிகுந்த படைகளும் சுற்றமும் இறக்க தனித்தவனாயும் தேவர்களுடைய சிறையை விடுத்தொய்யும்படி எண்ணினாயில்லை. அருமுகக் கடவுளோடு இன்னும் போர் செய்தற்கு எண்ணினையாயின் நிறைந்த பெருஞ்செல்வத்தோடு கூடிய வாழ்வை நீங்கினை போல்வாய். 12 புயங்களை கொண்ட சுத்த சாட்குணராகிய அருமுகக் கடவுளை பாலகன் என்று எண்ணற்க. அவருடைய கையிலுள்ள வேட்படையினால் விரைந்து இறப்பாய். அரிய உயிர் நீங்க நின்ற நீ ஏன் என் சொல்லை கேட்பாய் அன்று. தலைவிதியை யாவராயினும் தீர்த்தார் உண்டோ? அது நிற்க உன் மனம்பளிம்படி இறந்தோர் யாவரிலும் எழ வேண்டுமானால் பெரும் புறக்கடலினோர் பக்கத்தில் அமுத மந்திர கூடம் ஒன்று, அதாவது சுதா மந்திர பர்வதம் ஒரு மலை உள்ளது. அதனை இங்கே கொண்டுருதி, உன் எண்ணம் கைகூடும் என்று மாயவள் கூறி மறைந்தாள். சூரபன்மன் அதனை கேட்டு, என்னுடைய தாயின் சூழ்ச்சி நன்று, போர்க்களத்தில் இறந்தோர் யாவரும் உய்யும் வகை இதுவே என்று நினைத்து மிக மகிழ்ந்து சுதா மந்திர பர்வதத்தை கொண்டு வருவதற்கு யாவரை அனுப்புவோம் என்று சிறிது நேரம் யோசித்து இந்திரஜால தேரின் நின்றும் இறங்கி சிங்கவானத்தின் எருத்திலேறி அத்தேரை நோக்கி நீ என் மனவேகத்திலும் விரைந்து சென்று பெரும் புறக்கடலை அடைந்து இறந்தவர்களுக்கு மீட்டு உயிரை கொடுக்கின்ற சுதா மந்திர பாவதத்தை இங்கே அகழ்ந்தெடுத்து கொண்டு வருதி என்று கூறினான். இந்திரஜாலத்தோர் அதனை கேட்டு பெரும்புறக்கடலின் சாரிப்போய் அங்கு நின்று அமுத மந்திரத்தை எடுத்துக்கொண்டு வாயுகதியோடு மீண்டும் மகேந்திரபுரியில் வந்தது. அம்மலையிலிருந்து வரும் காற்றுப்படுதலால் அந்நாள் வரையும் போர் செய்து இறந்த சேனைகள் முழுவதும் அலகால விஷம் எழுந்தாற் போல துண்ணென்று எழுந்தன.
இதிரைகளின் தொழுகை முழுவதும் உய்ந்தன. யானைகளின் தொழுகை முழுவதும் உய்ந்தன. தேர்களை இழுக்கும் சிங்கங்களின் தொகை முழுவதும் உய்ந்தன. அவுணப்படைகள் முழுவதும் உய்ந்தன. வடிவமளந்து இறந்த உயிர்களும் பாம்பு, கை, தலை, தோல் முதலிய அங்கங்கள் குறைந்து இறந்த உயிர்களும் சுப்பிரமணிய கடவுளுடைய திருநோக்கு முதலியவற்றில் உண்டாகிய அக்கினி எரிக்க பொடிபட்ட உயிர்களும் உய்ந்தெழுந்தன. இவ்வாறு உயிர் பெற்றெழுந்த சூரபன்மனுடைய சேனைகள் எண்திசைகளும் பூமியும் பாதாளமும் சமுத்திரங்களும் ஆகிய எங்கும் மண்டி மேல் 7 உலகங்களில் நிறைந்து அண்டமுகடு வரையும் அடைந்து தண்டமிழு புலிசம் வாள் வில் முதலிய படைக்கலங்களை ஏந்தி யானை குதிரை தேர்களோடு அண்டம் படிக்கும்படி ஏர்த்தன். சிங்கமுகாசுரன் எழுந்தான், பானுகோபன் எழுந்தான், அக்கினிமுகன் எழுந்தான், வச்சிரவாயுவும் எழுந்தான், தர்மகோபன் எழுந்தான், அதிசூரன் அசுரேந்திரன் என்னும் 2 குமாரர்களும் எழுந்தார்கள். 3000 எழுந்தார். மற்றோர்களும் எழுந்தார்கள். கண்டோர் அஞ்சத்தக்க வடிவத்தோடு விரைந்தெழுந்த இவர்கள் யாவரும் சேனைகளை பார்த்து வாய் திறந்து இடிபோல் ஆர்த்து தம்முடைய வெற்றியை பேசி, இன்றைக்கு நம்மேற் போருக்கு வந்தவர்கள் யாவர் என்று வலிமையோடு கூறி போர்க்களத்திலே கிடக்கின்ற ஆயுதங்களை தேடி எடுத்து சூரபன்மனுக்கு பக்கத்தில் வந்து கூடி போர் செய்யும் குறிப்பை கொண்டார்கள். மேற்சொல்லிய இவர்கள் யாவரும் உய்ந்து விரைந்தெழுந்து அளவிறந்த சேனைகளோடு ஆரவாரிக்கும் பொழுது இந்திர ஞால தேர் சூரபன்மனுக்கு முன்னே வந்தது. அது அமுத மந்திரத்தோடு அங்கு வந்ததையும் சிங்கமுகாசுரன் முதலிய யாவரும் உய்ந்தெழுந்தலையும் அழிந்த சேனைகள் ஒலித்து கொண்டெழுந்ததையும் சூரபன்மன் தெரிந்து மகிழ்ந்து ஆரவாரித்து தேவர்களை இழந்து ஆச்சரியமடைந்து தாயை புகழ்ந்து உடல் புலகங்கொண்டு மனம் விளக்க முற்று கிரித்து உணவுன்றி மிகுந்த தரித்திரத்திலாழ்ந்தவன் விரைவில் இந்திர பாக்கியத்தை அடைந்து சிங்காதனத்தில் ஏறினாலொழித்தான். சிங்காதனத்தில் ஏறினால் ஒழித்தான். சூரபன்மனுடைய சிரசு ஓங்கியது, புயங்கள் உயர்ந்தன, உடம்பு பருத்தது, மனத்தில் மகிழ்ச்சி மீந்தது, ரோமங்கள் சீழ்த்தன. அவன் அடைந்த மகிழ்ச்சி யாவர் சொல்ல வல்லார். சூரபன்மன் இவ்வாறு மனமகிழ்ந்து நிற்கும் பொழுது தேவர்கள் யாவரும் பாற்கடலின் நஞ்செழுந்த நாளோடு என்று அஞ்சி நடுநடுங்கி பொன்னுலக வாழ்வும் மண்ணுலக வாழ்வும் மற்றிய பெரிய பதங்களில் வாழ்கின்ற வாழ்வும் என் நகர வாழ்வும் இப்பொழுதே நமக்கு வந்தன. பகைவர்கள் நம்மை கொல்லுமுன் ஓடுவோம் என்று கூறி தாம் ஏறி வந்த வாகனத்தில் ஒரு பக்கமும் தம் பக்கத்திலே வந்தவர்கள் ஒரு பக்கமும் தாம் ஒரு பக்கமுமாக பின்னே திரும்பி பாராதவராய் ஓடினார்கள். அவருற்றிலர் கிளி, புறா, மயில், அன்னம், காகம், குயில், ஆந்தை, வண்டு, நீர்க்காக்கை முதலாகிய பட்சிகள் உருக்களை கொண்டு ஓடினார்கள். பூதகண வீரர்கள் அவுணர்கள் எழுந்தமையை நோக்கி இறந்த அவுண சேனைகளும் மற்ற வீரர்கள் யாவரும் இங்கு உயிர் பெற்றெழுகின்றார்கள். யாம் இனி இறந்தோம், இதற்கு சந்தேகமில்லை என்று தளர்ந்தார்கள். லட்சத்தொன்மரும் வீரபாகு தேவரும் துன்பமும் அச்சமும் ஆச்சரியமும் லக்கமும் கலக்கமும் கடுங்கோபமும் கொண்டு உலைமுகத்தில் நெருப்பு போலவும் உயிர்ப்போடு நின்றார்கள். சுப்பிரமணிய கடவுளின் நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தருளி சூரபன்மனுடைய சூழ்ச்சியும் மாயவள் கூறிய உபாயமும் சுதாமந்திர பர்வதத்தின் வலிமையையும் உயிர் பெற்றெழுந்த பரிசனங்களுடைய கூட்டமும் நன்று நன்று என்று திருக்கரத்தோடு திருக்கரத்தை தட்டி நெருப்பள திருப்புமுறுவல் செய்தார்கள். அப்பொழுது சிங்கமுகனும் பானு கோபனும் அக்னி முகன் முதலிய
மற்றைய புதல்வர்களும் தருமகோபனும் சேனைத் தலைவர்களும் ஆகிய யாவரும் சூரவன்மனுக்கு முன் சென்று வீரத்தோடு வணங்கி நின்று, நம் அரசனே, நீ இங்கே நிற்குதி, யாமெல்லோ யாமெல்லேமும் சென்று கந்த வேளையும் அவருடைய படை வீரர்களையும் பூதர்களையும் கொன்று மிக விரைந்து வந்து உன்னுடைய பாதங்களை வணங்குவோம் என்றார்கள். அதனை சூரபன்மன் கேட்டு, நம்மை பாதுகாக்கும்படி வந்த வீரர்களே, நீர் கூறியது நன்று. நம் பகைவனாகிய பானுகோவனுடைய வலிமையையும் வீரத்தையும் கெடுத்து எனக்கு வெற்றியை தருதீர் என்று கூறி அவர்களை போருக்கு செல்ல விடுத்தார். சூரபன்மனிடத்து விடை பெற்று சென்ற சிங்காமோசரன் முதலாகிய அவுணர்கள் சேனைகளை தம்மை சூழ்ந்து வர விரைவிச் சென்று பல வகை படைகளையும் சொரிந்து அக்கினி தேவனை சூழ்கின்ற இருட்கூட்டங்கள் போல சுப்பிரமணிய கடவுளை சூழ்ந்தார்கள். அதனை கண்ட பூதர்கள் ஏங்கினர். மற்ற வீரர்கள் யாவரும் இப்படை எம்மாட் தாங்குதற்கரிது என்று தளர்ந்தார்கள். அவுண சேனைகளும் வீரர்களும் மிகுந்த வேகத்தோடு தம்மை வந்து சூழ்ந்ததை சுப்பிரமணிய கடவுள் பார்த்து எல்லா உயிர்களையும் சங்கரிக்கின்ற உருத்திர பாசுபத படைக்கலத்தை திருக்கரத்தில் எடுத்து திருவருளத்தால் வழிபாடு செய்து சிங்கமுகாசுரன் முதலாகிய அவுணர் கூட்டங்களையும் அளவென்று நிற்கின்ற அவுண சேனைகளையும் விரைவி சங்கரிப்பாய் என்று கூறி விடுத்தார். அப்படை சர்ப்பங்களின் நஞ்சு முடிக்கூட்டங்களும் உருத்திரர்களும் அக்கினியும் பூதகன தொகுதியும் அளவிறந்த தெய்வ படைக்கலங்களுமாய் விரிந்து அண்டமங்கு நெருங்கி ஏறவாரித்து எழுந்து விரைவில் சூழ்ந்து முன்னே உய்ந்தெழுந்த அவுண சேனைகளையும் சூரபன்மனுக்கு சுற்றமாயுள்ள யாவரையும் ஒருங்கே சங்கரித்து இந்திரயாழ தேரின் மேல் இருந்த சுதா மந்திர பர்வத்தை பொடிபட அழித்து அருமுக கடவுளுட் மாண்டு மீண்டது. சிங்கமுகாசுரன், பானுகோபன், அக்கினிமுகன், வச்சிரவாகு 3000 சிங்கமுகனுடைய குமாரனாகிய அதிசூரன், அவன் தம்பியர்கள் 100 தாரகனுடைய குமாரனாகிய அசுரேந்திரன், தர்மகோபன் முதலாயினோர் சேனைகளோடும் சுதாமந்திர பர்வதத்தோடும் இறந்து விழுந்தார்கள். ஐயோ கடவுளே, திருப்பி விழுந்துட்டேன். துணை இல்லாத சூரபன்மன் அத்தன்மைகளை எல்லாம் கண்டு தளர்ந்து வலிமை நீங்கி அவன் இடங்கி மெய் மறந்து புன்மை அடைந்து உயிர்த்து கோபித்து வாடி முன்போல தனித்தவன் ஆயினான். சூரனுடைய படைகள் யாவும் அழிந்தமையே பூதர்களும் வீரர்களும் பிரமா முதலிய தேவர்கள் யாவரும் பார்த்து துன்பம் நீங்கி மகிழ்ந்து ஏர்த்தார்கள். உயிர் பெற்றெழுந்த தன் கிளைஞரை இழந்த சூரபன்மன் தாம் அழுந்தி கிடந்த நரகத்தை நீங்கி சுவர்க்கத்தில் செல்வோர் மிகுந்ததோர் இடையூற்றால் மீட்டும் அந்நரகத்தில் வீழ்ந்தது போல மிகுந்த துன்பத்தோடு நின்றான். இவ்வாறு நிற்கின்ற சூரபன்மன் மிகவும் கோபமுற்று, என் சேனைகளை எல்லாம் அளித்த பாலகனையும் தனிமை செய்து பின்பு வெல்லுவேன் என்று எண்ணி இந்திரயாழத்தேரை நோக்கி பாலகனை சூழ்ந்த பூத சேனைகளையும் வீரர்களையும் கவர்ந்து கொண்டு சென்று அண்டத்தின் உச்சியிலே வைத்து கொண்டிருப்பாய் என்று கூறினான். அத்தேர் அதனை கேட்டு நன்றென்று ஓடிச் சென்று வீரபாகு தேவர் முதலிய வீரர்களையும் பூத சேனைகளையும் மயக்கி கிளையோடும் வாரிக்கொண்டு அண்டகோள போய் சூரபன்மன் பணித்தபடி அவர்களை அங்கே வைத்து கொண்டிருந்தது. சேனைகள் நீங்கி சுப்பிரமணிய கடவுள் தனித்தவர் ஆயினர். அதனை சூரபன்மன் பார்த்து, நம்முடைய தேரின் வலி நன்று என்று சிரித்தான். தேவர்கள் அதனை நோக்கி பின்னும் அயர்ந்தார்கள். அருமுக கடவுள் சூரபன்மனுடைய சூழ்ச்சியையும் தமது துணைவர்களை பூத சேனைகளோடு வாரிக்கொண்டு சென்ற இந்திரஜாலத்தேரின் வெண்மையையும் தெரிந்து கோபித்து ஓர் அம்பை எடுத்து வில்லிற் பூட்டி நம்முடைய சேனைகளை கவர்ந்து அண்டகோளங்களில் கொண்டு போய் வைத்திருக்கின்ற இந்திரஞான தேரை விரைந்து இங்கே கொண்டு வருவாய் என்று பணித்து விடுத்தார். அப்பானம் வேட்படை போல ஒளியை வீசி மேலேகள் உலகங்களையும் கடந்து அவற்றிற்கு அப்பால் உள்ள தலங்களையும் நீங்கி ஒரு கணம் பொழுதினுள் கோளகனே அடைந்து இந்த ஞாலத்தேரில் வெளியே தொலைத்து ஆகாயத்தில் நின்று மின்னலோடு கூடிய மேகத்தை கொண்டு வரும்
பிரசண்ட மாருதம் போல அத்தேரைக் கொண்டு தேவர்கள் துதிக்க பூமியில் மீண்டு குமாரக் கடவுளுடைய சந்நிதியில் வந்தது. இந்திரஞாலத்திலிருந்து வீரபாகுதலிய வீரர்களும் பூதர்களும் அதினின்று பூமியில் குதித்து கந்த சுவாமியுடைய திருவடித் தாமரையை பலமுறை வணங்கி துதித்து அவருடைய திருவருட் பெருங்கடலுள் மூழ்கி மருங்கி சூழ்ந்து நின்றார்கள். மருமகக் கடவுள் இந்திரஞாலத்தேரை பார்த்து, நீ சூரபன்மனிடத்து முன்போல செல்லாதே, அவன் இனி இறந்தல் நிச்சயம், இங்கே நில் என்றார். அத்தேர் அதனை கேட்டு சூரபன்மனிடத்து செல்வதற்கு அஞ்சி முன்னை வலிமை நீங்கி மருமகக் கடவுள் பணித்தபடி அவருக்கு பக்கத்தில் நின்றது. இந்திரஞாலத்தேர் சுப்பிரமணிய கடவுளுடைய ஒரு பானத்தினால் பூமியில் இருந்து தன் பக்கத்தில் வராதமையும் பூதர்களும் பிறகும் மீண்டதையும் சூரபன்மன் கண்டு அக்கினி போல கோவித்து ஒரு பெரிய வில்லை விரைவில் வளைத்து அருமக் கடவுள் மீது பானங்களை மீண்டும் சொரிந்தார். அவர் மிகுந்த கோபம் கொண்டு ஒரு வில்லை வளைத்து செரமாரிகளை சொரிந்து சூரபன்மன் செலுத்திய பானங்களை எல்லாம் விளக்கினார். அவனும் மிக கோபித்து சுப்பிரமணிய கடவுளுடைய தேர்ப்பாகனாகிய வாலியின் சரீரமெங்கும் வெளியிடமில்லையாக பானங்களை அழுத்தி போர் செய்தான். சூரபன்மனுடைய பானங்கள் பாடுதலால் வாய் வருந்தி புலம்பிய மயங்கி குதிரைகளை தூண்டாமல் வாழாவிருந்தான். கிருபாமூர்த்தியாகிய அக்கடவுள் வாயுவினுடைய தன்மை முழுவதையும் தெரிந்து 1000 பானங்களை தூண்டி தேவர்களுள்ள சூரபன்மனுடைய வில்லை பல துண்டுகளாக்கினார். அவன் தன் வில் முறிதலும் சிவபெருமான் அடுத்த ஒரு சிவபெருமான் கொடுத்த ஒரு முத்தலை சூலத்தை ஏந்தி சிங்க வாகனத்தில் ஏறி அவனை சுப்பிரமணிய கடவுளுடைய தேரை அணுகி தூண்டி சென்றான். அந்த சிங்கம் சூரபன்மனுடைய மனத்தை அருமக் கடவுளுடைய தேரை சுமக்கும் குதிரைகளை நகம் பொருந்திய கைகளாற் பதைக்கும்படி அடித்து பூதர்கள் வருந்த ஆரவாரித்து சிங்கத்தின் மேல் ஏறிச் சென்ற சூரபன்மன் தன் வலக்கையில் ஏந்திய சூலத்தை சுப்பிரமணிய கடவுளின் மீது சுழற்றி எறிந்தார். அது மின் போல ஒளி வீசி ஆகாய வழி கொண்டு சென்றது. அது செல்லும் பொழுது அக்கினி உண்டாகியது, இடிகள் உண்டாயின, பல படைகளும் நெருங்கின, பூதங்கள் நெருங்கி ஆர்த்தன, பூதர்கள் அதனை நோக்கி ஓடினர். உலகம் முழுவதும் அஞ்சினர். சண்முக கடவுள் அதனை நோக்கி 1000 கோடி சரங்களை வில்லில் பூட்டி செலுத்தினார். சூலப்படை அவற்றை எல்லாம் துணித்து வீழ்த்தி சூரபன்மனுடைய கோபாக்கினியில் உருவம் போல நடந்தது. அப்படையின் வலிமையை முருகக் கடவுள் நினைத்து தம்முடைய ஒரு திருக்கரத்தில் இருக்கின்ற குலிசப்படையை நோக்கி, சூரபன்மன் விடுத்த சூலப்படையை பிடித்து கொண்டு வருவாய் என்று சொல்லி விடுத்தார். அது அக்கினி சுவாலையை கக்கி கொண்டு வருகின்ற சூலப்படையானது தன்னை கிட்டும் பொழுது அதனுடைய 3 தலைகளையும் சூரபன்மன் வருந்தும்படி கவ்வி பற்றி கொண்டு விரைந்து மீண்டு வந்து மேருமலையின் கொடிமுடிகள் 3ஐயும் சமுத்திரத்திலிடும் பாவை போல சுப்பிரமணிய கடவுளுடைய திருக்கரத்தில் உய்த்து தானும் இருந்தது. அதனை கண்ட தேவர்கள் யாவரும் கைகளை சிரமேற்கூப்பி, இங்கே இவனை சங்கரித்து எங்களை காத்தரும் என்று பிரார்த்தித்தார்கள். அதனை முருகக்கடவுள் கேட்டு 2000 சரங்களை பூட்டி சூரபன்மன் ஏறி வந்த சிங்கத்தின் சிரசில் அழுத்தினார். அது ஆகாயத்திற்கிளர்ந்து அரற்றி வீழ்ந்து உயிர் நீங்கியது. அதனை சூரன் கண்டு பூமியில் பாய்ந்து சிவகுமாரருடைய திருக்கரத்திலே தன்னுடைய சூலம் போன தன்மையையும் தெரிந்து ஊழித்தீயை போல கோபித்து, இப்பாலகன் என்னுடைய இந்திர யாழத்தேரையும் சூலப்படையையும் கவர்ந்து சிங்க வாகனத்தை கொன்று வலியன் போல நின்றான். இவனையும் பூதர்களையும் மற்ற வீரர்களையும்
யான் ஓர் உருவத்தை எடுத்து விரைவில் விழுங்குவேன் என்று எண்ணி மாயத்தினால் ஒரு சக்கரவாக பட்சியின் உருவை எடுத்து சிறகு பெற்ற மலையையொத்து கடம்போல் ஆர்த்து பூமி பிளக்கும்படி சிறகுகளை அடித்து ஆகாயத்தில் எழுந்த பூமி முழுவதையும் சிறையினால் மூடி சூரிய பிரகாசத்தையும் மாற்றி சுழன்று திரிவான். சமுத்திரத்தில் உள்ள மீன் குப்பைகளை கவரும்படி முயன்றாற்போல விரைந்து பூதசேனை குழுவினில் பூந்து சிறகுகளை வீசுவான். அவற்றால் அடிப்பான். அவர்களை பிடித்து மூக்கினாற் குத்தி மிடற்றினாற் செறித்து விளங்குவான். குமார கடவுளுடைய தேரை சூழுவான். அதனை செலுத்தும் பாகனை அடிப்பான். அவன் கொடுஞ்சியை முறிப்பான். அது கட்டிய குதிரைகளை மூக்கினாற் குத்துவான். அவற்றின் சிரங்களை கொய்வான். பூதப்படை தலைவர்களை பற்றுவான். அவர்களுடைய படைக்கலங்கள் எல்லாவற்றையும் பறித்து முறித்து எறிவான். சூரபன்மன் இவ்வாறு சக்கரவாக பட்சியின் உருவை எடுத்து சுற்றி பறந்து வந்து வீழ்ந்து ஆகாயத்தில் திரிந்தான். அதனை அருமுகக் கடவுள் கண்டு திருக்கரத்தோடு திருக்கரத்தை புடைத்து திருப்பின்முறுவல் செய்து இவனுடைய கல்வி திறமை நன்று என்று கோபித்து ஒரு பெரிய வில்லை வளைத்து சக்கரவாக பட்சியின் வடிவாய் செல்லுகின்ற சூரபன்மன் மீது அனந்த கோடி பானங்களை தூண்டினார். அவன் அவற்றை எல்லாம் சிறகுகளினால் அடித்து சிந்தி குறைத்து மூக்கினாற் கொய்தும் கால்களினால் பற்றி முறித்தும் மேலெழுந்து ஆகாயம் முழுவதும் சூழ்ந்து சென்றும் சத்த சமுத்திரங்களிலும் பூவுலகத்தினும் வெள்ளுலகத்தினும் பறந்து திரிந்தும் பூதசேனைகளை அடித்து கவ்வி எங்கும் செல்வானாயினான். இவ்வாறு சூரபன்மன் சுற்றி பறந்து திரிதலும் சுப்பிரமணிய கடவுளும் அதனை நோக்கி பட்சியின் வடிவம் கொண்டு திரிபவனை தேரோடு தொடர்ந்து கொள்ளுதல் பலியாகும் என்று திருவிழம் செய்து அங்கு நின்றதோட நிப்பாட்டுவோம். அங்கு ஓம் நமச்சிவாய். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய். அந்த 10 410